லட்சுமி, எப்பவும் கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பியே, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னத்த சொல்ல இழிச்சக்கா, எல்லாம் எங்க வீட்டுக்காரர் நினைச்சுதான் கவலையா இருக்கேன். லட்சுமி அக்கா, என்னாச்சு? சேகரனுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்பு சரியில்லாம கிடந்தாதான் பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போய் 2 மாத்திரை வாங்கி போட்டு கூட்டு வந்திருப்பனே. அன்னைக்கே சொன்னோம்லட்டி, நிம்மின்னு ஒரு பிள்ளைய ஆபீஸ்ல இருந்து கூட்டு வந்தாருன்னு. ஆமா, அன்னைக்கு சொன்னீங்க. அதான் உங்க மாமியார் அந்த பிள்ளைய ஓட ஓட விரட்டிட்டாங்கல்ல, பிறவு என்ன? எங்க அத்தை அன்னைக்கு விரட்டி விட்டாங்கல்லட்டி. இந்த மனுஷன் அதுக்கு பிறகு ஆபீஸ்ல போய் அந்த பிள்ளைகிட்ட பேசியிருப்பாரு போல. அந்த பிள்ளை ஏதோ ஏசி விட்டுட்டு போல. அந்த கோவத்துல வீட்டுல வந்து சண்டை போட்டு கிடக்காரு. அந்த பிள்ளை ஏசுனுச்சுன்னா அந்த பிள்ளைய ஏச வேண்டியதானே, இங்க வந்து எது குதிச்சுட்டு கிடக்காரு? அதான்ட்டி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கி, இந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்காரு? இத்தனை வயசாயிட்டு குடும்பம், பிள்ளைங்க, அம்மா அப்பான்னு ஒரு பெருந்தன்மையா இருக்க வேண்டாமாம்மா? இந்த மனுஷன் ஏன் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அலைதாரு? பாத்தியா செல்வி, அன்னைக்கு நான் சொன்ன பாத்தியா, நீ நம்பினியா? இன்னைக்கு அவ வாயாலே சொல்லிட்டா பாத்தியா? இப்ப நல்லா கேட்டுக்கோ. ஆமா ராதா, நீதான் அன்னைக்கே சொன்னியே அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்துச்சு, நான் பார்த்தேன், 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே போனாங்கன்னு சொன்னேன்ல அன்னைக்கு, அந்த சிவராத்திரி அன்னைக்கு. நான் தான் நம்பல, இப்பதான் தெரியுது அதெல்லாம் உண்மைதான் போல. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? கண்ணால பார்த்தது உன்கிட்ட வந்து சொன்னேன். சரி சரி இரு, நடக்கிற கதையை பாப்போம். இப்ப என்ன செய்ய லட்சுமி ஆண்டி? சேகரன் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோமா? வேண்டாமட்டி, அடி தாங்க மாட்டாரு. அந்த மனுஷனுக்கு என்னைய பிடிக்கல, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து என்ன செய்ய? அவங்க போட்டு அடிப்பாங்க, இவருக்கு கோவம் தான் அதிகமாகும். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதுக்குன்னு அவரை சும்மா விட முடியுமா? ஏதாட்டும் ஒண்ணு செய்யணும்ல. என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டத மட்டி, விதி விட்ட வழி. அவருக்கு யாரை பிடிக்கும் அவங்க கூடயே இருக்கட்டும். அப்படி விட முடியுமா லட்சுமி? இதெல்லாம் சரியாகுமா? 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்காளுங்க. ஆம்பளை பிள்ளைங்கன்னா பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை என்னத்துக்காகவும் இந்த மனுஷன் இப்படியே விடக்கூடாது. அது அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு புரிய மாட்டேக்கே. ஏக்கா, உங்க வீட்டுல கிறிஸ்துமஸ் தாத்தா இருக்காருல்ல, அவரை விட்டு சத்தம் போட சொல்ல வேண்டியதானே? கேட்க மாட்டாரு டி, கேட்க மாட்டாரு. எங்க மாமனார் மட்டும் இல்ல, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவர் நிம்மி பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. தூக்கத்துல கூட நிம்மின்னு உளறிட்டு கிடக்காரு. ஏம்மா, சேகரன்னு எப்படி இருந்தாரு? வீடு, பிள்ளைங்க, குடும்பம், லட்சுமி லட்சுமின்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு அலைவாரு. இப்போ என்னடானே இப்படி ஆயிட்டாரே? பேசாம அந்த நிம்மியை பிடிச்சி அம்மையில வச்சு அரைச்சிருவோமா? ஐயோ பாவமட்டி, அந்த பிள்ளை அப்புறாணி பிள்ளை. அந்த பிள்ளைய பிடிச்சி எதுவும் செஞ்சிடாதீங்க. அந்த பிள்ளை பாவம். இந்த மனுஷன் அப்படி கோட்டி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம அதுக்கு அந்த பிள்ளைய எதுவும் செய்யக்கூடாது. பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து சேகரன்ட்ட போய் பேசி பார்ப்போமா? லட்சுமி சொல்லி கேட்கல, அவங்க மாமனார் மாமியார் சொல்லி கேட்கல, நம்ம 4 பேரும் சொல்லியா கேட்டுற போறாரு? ஆமாக்கா, அவர் கேட்க மாட்டாரு. 40 வயசுக்கு மேல நாய் கொணம்னு சொல்லுவாங்க, அது சரியாத்தானே இருக்கு. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் டி. அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு நம்மள ராத்திரி கோயிலுக்கு போயிட்டோம்ல, அந்த நேரத்துல இந்த மனுஷன் அந்த பிள்ளைக்கு தோசை வாங்க கடைக்கு போயிருக்காரு. போற வழியில நாய் பூரம் கடிச்சிருக்கு. ஒரு நாய் 2 நாய் கிடையாது, ஒரு 7-8 நாய் கடிச்சு விட்டுருக்கு. நாய்கிட்ட பூரம் கடி வாங்கிட்டு கல்லு கணக்கா அலையுதாரு. ஒரு 4 ஊசியை போட்டு வந்து அவர் பாட்டுக்கு இருக்காருமா. அவருக்கெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டேக்கி. செல்வி, இதுதான் சரியான நேரம், நம்ம திட்டத்தை ஆரம்பிச்சிருவோமா? ஆமா ராதா, இவளுகளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஊருக்குள்ள நம்மளுக்குன்னு இருந்த கொஞ்ச நெஞ்ச நல்ல பேரையும் கெடுத்து விட்டுட்டாளுங்க. நம்ம எல்லார்ட்டையும் அடி வாங்கிட்டு அலைதோம், இவளுக்கு மட்டும் நல்ல ஜாலியா இருக்கலாம்னு பார்க்காளுங்க. இவளுக்கு யாரையும் சும்மாவே விடக்கூடாது. கவலைப்படாத செல்வி, திட்டம் ரெடியா இருக்கு. ராதா, இந்த திட்டம் தோத்து போகாதுல்ல. எப்பவும் நம்ம தான் திட்டம் போடுவோம், ஆனா கடைசியில நம்மளுக்கு நம்மளே ஆப்பு வச்ச மாதிரி ஆயிரும். இந்த திட்டம் எப்படி? இந்த தடவை தோக்கவே தோக்காது செல்வி. திட்டத்தை பக்காவா போட்டுட்டேன். நான் உங்ககிட்ட சொல்ல பாத்தியா, அந்த திட்டம் தான் எப்படி வேலை செய்யுதுன்னு பாரு. எல்லாம் நல்லபடியா நடந்த சரிதான். முதல்லலாம் எங்க வீடு எப்படி கலகலன்னு இருக்கும் தெரியுமா? இப்பெல்லாம் வீட்டுக்குள்ள போகவே பிடிக்க மாட்டேக்கி. ஒரு சந்தோஷமே இல்லாம போயிட்டு பேசாம செத்து போயிடலாம் போல இருக்கு. கவலைப்படாதீங்க லட்சுமி ஆண்டி, நீங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நாங்களாம் இருக்கோம்ல, நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாட்டும் உங்க கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வச்சிருவோம். எங்களை நம்புங்க. ஏக்கா, எல்லாரும் கூட்டமா உட்காந்துருக்கீங்க, சோறு போடுதாங்களோ? ஏல சோத்து மூட்டை, உன்னையத்தான் ஊருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு விரட்டணும்ல. நீ எப்போ வந்த? நான் வந்து 1 வாரம் ஆயிட்டு. 1 வாரம் ஆயிட்டா? 1 வாரமும் ஊருக்குள்ளேயே கிடந்த எங்க கண்ணில் சிக்கவே இல்லை. ஏக்கா, சிக்கிறதுக்கு நான் என்ன பறவையா? சோறு போடுங்கக்கா, ரொம்ப வயிறு பசிக்கி. இல்லை, எங்களை பார்த்த உனக்கு எப்படி தெரியுது? நாங்கள் என்ன கையில் சோத்தை வச்சு தின்னுக்கிட்டா இருக்கோம்? நாங்களே மரத்தடியில் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கோம். பேசாம போயிரு, அடி வாங்கிட்டு போயிடாத. ஏக்கா ப்ளீஸ்க்கா, ஏதாட்டும் சோறு இருந்தா போடுங்கக்கா. ஒண்ணுமே சாப்பிடல, வயிறு ரொம்ப பசிக்கி. அடியே, அவனுக்கு ஏதாவது இருந்தா போட்டு அனுப்புங்கடி, இல்லைன்னா தூக்கி போட்டு 4 மிதியாவது மிதிச்சு அனுப்புங்க. வானால வாங்கிட்டு கிடக்கான்.
ஏல சோத்து மூட்டை, நீ எப்பவும் நல்லா தின்னுட்டு தானே வருவ. சில்பா தான் காலையிலேயே உனக்கு சோறு பொங்கி போட்டிருப்பாள்ல. சில்பா ஒண்ணுமே தரலக்கா. ஒரு 15 இட்லியும் ஒரு 10 பூரியும் ஒரு 40 தோசையும் மட்டும்தான் கொடுத்தா. அப்படியே ஒரு 7-8 செம்பு காப்பி மட்டும்தான் கொடுத்தா. வேற ஒண்ணுமே தரல. வயிறே நிறையல. இவங்க யார் மூஞ்சிகளையும் பார்த்தா சோறு போடுற மாதிரி தெரியலையே. எல்லாம் வாயை பிளந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம அங்கிட்டு போய் வேற யார்கிட்டயாவது சோறு கேட்போம். சி, இந்த சோத்து மூட்டையை கட்டிக்கிட்டு இந்த சில்பா பிள்ளை என்ன பாடுபடுது. நம்ம அன்னைக்கு தானே அடிச்சு விரட்டணும். எதுக்கு இவன் மறுபடியும் வந்தான்? அந்த பிள்ளை பாவும். பொம்பளைங்களா பிறந்தாலே கஷ்டப்படணும்னு தலையில எழுதி வச்சிருக்கு போல. ஏன் தான் வாழ்க்கை இப்படி இருக்கோ கடவுளே. செல்வி, பொறுத்திருந்தது போதும். சரியான நேரம் வந்துட்டு வா, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். சரி ராதா, வா போவோம். ராதா, உண்மையாவ சொல்லுதே? ஆமா செல்வி, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? அந்த சாமியாரை பார்த்த பிறகு உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாயி நல்லாயிட்டோ? ஆமா செல்வி, இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யார் அந்த சாமியாரு? அவர் என்ன செஞ்சாரு? உனக்கு தெரியாதா? நம்ம ஊர் ஆத்தங்கரைக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரு. அவருதான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்காரு. அவருக்கு எல்லாமே தெரியுது. நடந்தது, நடக்க போறது எல்லா விஷயமும் அவருக்கு அப்படியே தெரியுதே. அப்படியா? அப்பனா நானும் அவரை பார்க்கணுமே. அவர் என் பிரச்சனையும் தீர்த்து வைப்பாரா? தீர்த்து வைப்பாரு செல்வி. அவர் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கு. அப்படி என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா கேட்க, என் வாழ்க்கையில அற்புதம் நடந்துச்சு செல்வி. உன் வாழ்க்கையில அப்படி என்ன அற்புதம் நடந்துச்சு? கொஞ்சம் சொல்லேன் கேப்போம். செல்வி, உனக்கு தான் தெரியும்ல எங்க வீட்டுக்காரர் எவ்வளவு பெரிய குடிகாரன்னு. ஆமா, எனக்கு தான் நல்லா தெரியுமே. காலங்காத்தால பொழுது விடிஞ்சாலே பாட்டிலும் கையுமால அலைவாரு. ஆமா, அந்த மனுஷன் பொழுதன்னைக்கு குடிச்சுக்கிட்டே அலைவாரு. ஒரு வேலை வெட்டிக்கு போக மாட்டாரு. வீட்டுக்கு வந்தா போதும் என்கிட்ட ஒரே சண்டைக்காடு போடுவாரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் செல்வி. எத்தனை கோயில் குளத்துல ஏறி ஏறி இறங்கியிருக்கேன். ஆமா, அதெல்லாம் எனக்கு தெரியுமே. நம்ம ஊருக்கு வந்திருக்கிற புது சாமியாரை போய் பார்த்தேன். நேத்து தான் பார்த்துட்டு வந்தேன். ஆனா அதுக்குள்ள என் வாழ்க்கையில எல்லாமே மாறிட்டு. எங்க வீட்டுக்காரு பாட்டில எல்லாம் தூர போட்டுட்டு நெத்தியில பட்டை அடிச்சுக்கிட்டு ராதா ராதான்னு என் பின்னாலேயே சுத்தி சுத்தி அலைதாரு. உண்மையாவ சொல்லுதே? உங்க வீட்டுக்காரு திருந்திட்டாரா? ஆமா செல்வி, அந்த சாமியாரு ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. அவர் வந்து நல்ல பிரிஞ்ச குடும்பத்தெல்லாம் சேர்த்து வைக்காரு. பொண்டாட்டியை விட்டுட்டு போன புருஷனெல்லாம் திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்து நல்ல அழகா குடும்பத்தை சேர்த்து வைக்காரு. அவர் எல்லா குடும்பத்துக்கும் நல்லது செய்யணும்னு இந்த ஊருக்கு வந்திருக்காரு. அப்படியா ராதா? கேட்கவே சந்தோஷமா இருக்கே. அந்த சாமியார் பேர் என்னது? அவர் பேரெல்லாம் எனக்கு தெரியாது செல்வி. ஆனா கையில ஒரு உருட்டுக்கட்டையை வச்சுக்கிட்டு அலைவாரு. அதனால அவர் பேர் உருட்டுக்கட்டை சாமியாருக்கு வச்சுக்கிடுவோம். அந்த உருட்டுக்கட்டையை வச்சுதான் அவர் நல்லது செய்வாரு. ராதா, நீ ஒரு சாமியாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கல, அந்த சாமியார் எங்க இருக்காரு? பாத்தியா செல்வி, ஆடு தன்னால வலையில வந்து உழுது. ஆமா ராதா, இவளுகளை இவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியும்னு தெரியாம போயிட்டே. அந்த சாமியார் யாருன்னு நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? தயவு செஞ்சு சொல்லு ராதா, ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்ச புண்ணியம் உனக்கு கிடைக்கட்டும். அந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவராச்சே. அவர் அவளை ஈஸியா பார்க்க முடியாதே. ஈஸியா பார்க்க முடியாதுன்னு சொல்லுதே, அப்ப நீ மட்டும் எப்படி பார்த்துட்டு வந்த? நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா தன்னால் அந்த சாமியார் தரிசனம் தருவாரு. நான் ஆத்தங்கர பக்கமா போய்கிட்டு இருந்தேனா, அப்போ அந்த சாமியார் மகளேன்னு கூப்பிட்டாரு. அதனாலதான் அவர் இருக்கிறதே எனக்கு தெரியும். ராதா ராதா, தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்ய. என் வீட்லயும் பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த சாமியாரை பார்த்தாதான் பிரச்சனை தீரும் போல. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எப்படி என் பிரச்சனை தீந்துரும். தயவு செஞ்சு உதவி செய்ய. சரி, போன போதுன்னு உதவி செய்தேன். அந்த சாமியாரு இன்னைக்கு பூரா ஆத்தங்கரை கிட்ட தான் இருப்பேன்னு சொன்னாரு. வேணா அவரை போய் பாருங்க. சரிடி, இந்த உடனே போய் பார்க்கும். என்ன எல்லாரும் சேர்ந்து கிளம்பிட்டீங்களாக்கும்? ஆமாட்டி, லட்சுமி வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எப்படியாட்டு தீர்ந்தா போதும். நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் சாமியாரை பார்க்கோம். சரி, போய் பார்த்துட்டு வாங்க. ராதா, உன்னை என்னைக்குமே என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி. எப்படி மறப்பீங்க? இனிமேல் என்னை உங்களால மறக்கவே முடியாது. இழிச்சக்கா, இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. வாங்க முதல்ல போய் அந்த சாமியாரை பார்த்து பிரச்சனையெல்லாம் தீர்ப்போம். சரி லட்சுக்குட்டி, உன் மூஞ்ச பார்க்க இப்பதான் சந்தோஷமா இருக்கு. வா போய் சாமியாரை பார்த்துட்டு வந்துருவோம். சாமியார எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவாருன்னு சொன்ன உடனே எப்படி ஓடுதலுக்கு பாரு. ஆமா ஆமா, எல்லாம் நம்ம திட்டப்படிதான் நடக்கு. இன்னைக்கு இவளுகளுக்கு ஆப்பு உறுதி. சரி செல்வி, நம்ம போய் அந்த சாமியாரை முதல்ல பார்த்துட்டு வந்துருவோம். இவளுக்கு போறதுக்குள்ள நம்ம போய் பார்த்த விஷயத்த சொல்லிடுவோம். ஆட்டோ ராதா, வா போவோம். குறுக்கு வழியில போவோம். இந்த பொம்பளையில 2 பேரு நம்மளை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சு வேஷத்தை போட்டு விட்டுட்டு போயிட்டாளுங்க. அம்மா தாயே, இப்ப நான் யார்கிட்ட போய் கேட்க? எப்போ வருவாளுங்கன்னு தெரியலையே. அம்மா தாயே.
வாங்கம்மா வாங்க, உங்களுக்கு வேண்டியதான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு இவ்வளவு நேரம்? நான் போய் பொழப்ப பார்க்க வேண்டாமா? அம்மா தாயே. என்னையா ரொம்ப சவுண்ட் விடுதே? ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தது மறந்துட்டோ? ஆமா தாயே, நான் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீங்க தானே சாமியார் வேஷம் போட்டு கூட்டு வந்து உட்கார வச்சீங்க. ஒரு சோறு கூட தர மாட்டேங்க. வயிற்ற பசி கொள்ளுது, சோறாவது தாங்களே. அம்மா தாயே. நான் அப்பதே சொன்னோம்ல, அதே மாதிரி அந்த 4-5 பொம்பளைகள் இப்ப வருவாளுங்க. நான் எழுதி கொடுத்த பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் படிச்சு வச்சிருப்பேன்ல, அது அப்படியே அந்த பொம்பளைகள்ட்ட பேசிடு. அதை மட்டும் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு நிறைய துட்டு கிடைக்கும். அதெல்லாம் நீங்க எழுதி கொடுத்த அவ்வளவு வசனத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டோமா. சூப்பரா நடிக்கும் பாருங்க. அம்மா தாயே. ராதா, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவன் வார்த்தைக்கு வார்த்தை அம்மா தாயேன்னுகிட்டு இருக்கான். எதுவும் சொதப்பி விட்டுருவானோ? யோ பிச்சைக்காரா, நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, ஆனா அம்மா தாயேன்னு மட்டும் சொல்லாத. அவளுக்கு சரியான புத்திசாலிங்க, கண்டுபிடிச்சிருவாளுங்க. கண்டுபிடிச்சிட்டாளுன்னு வச்சுக்கோயே, கை வேற கால் வேறன்னு கலட்டி தூக்கி வீசிடுவாளுங்க. இல்லக்கா, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா பேசுதேன். அம்மா தாயே. எனக்கு என்னமோ இவன் மேல நம்பிக்கையே இல்ல, பயமா இருக்கு ராதா. இப்போதைக்கு இவனை விட்ட வேற வழி இல்லையே, இவனை நம்பித்தானே ஆகணும். அம்மா தாயே, கவலைப்படாதீங்கம்மா. நான் நடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன். அதுக்கு பிறகு பாருங்க, சிவாஜியே தோத்துருவாரு. அந்த அளவுக்கு அழகா நடிப்பேன். மானத்தை வாங்கி விட்டுறாத, ஒழுங்கா நடிச்சிரு. நீ நல்லா நடிச்சினா உயிரோட வீட்டுக்கு போய் சேருவ, இல்லன்னா டெட் பாடி தான் போகும். அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டதே. போறதே போறீங்க, ஏதாட்டு பிச்சை இருந்தா போட்டு போங்களே. இவ்வளவு நேரம் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்டயே வந்து பிச்சை கேட்க. ஒழுங்கா நான் சொல்லி கொடுத்த டயலாக்க மட்டும் தான் பேசணும். வேற எதையாவது பேசுனேன்னு வச்சுக்கோயே, உன் கையில இருக்கிற கட்டையை பிடிங்கி உன் மண்டையவே உடைச்சிருவேன். சரி தாயே, இன்னும் அப்படிலாம் பேச மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, டைலாக் மட்டும் பேசுதேன். இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோயா, நான் சொல்லி கொடுத்த மாதிரி இப்ப அவளுகெல்லாம் வருவாளுக. அவளுகிட்ட பேசி துட்டை வாங்க பாரு. துட்டை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயே, ஆட்டையை போட்டுட்டு ஓடலாம் நினைச்சின்னா அவ்வளவுதான். நீ உன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அவளை துட்டை என்கிட்ட கொடுத்துடணும். உனக்கு என்ன பேசணும் அந்த துட்டை நான் கொடுத்துருவேன், சரியா? அம்மா தாயே, நீங்க என்ன சொன்னாலும் சரிதாம்மா. வயிற்று நிறைச்சு அனுப்புங்கம்மா. சரி, அவளுக்கு வந்துட்டாளுக. நாங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டோம், நீ நடிப்பு ஆரம்பி. சரி தாயே, நீங்க ஒளிஞ்சுக்கோங்க. என் நடிப்பை மட்டும் பாருங்க. ஓம் பிச்சையாய நமக, பிச்சை போடுறவரே நமக, பிச்சை பாத்திரம் நமக, நமக நமக நமக, பிச்சை பிச்சை நமக. சி, இது என்ன உடம்புலாம் அரிக்கி? இந்த துணி புதுசா போட்டதுனால அரிக்கி போல. நம்ம எப்பவும் நம்ம பழைய கிழிஞ்ச துணியை போட்டா தான் அரிக்காது. இதெல்லாம் போட்டா நம்மளுக்கு அரிக்க. சரி, வேலையை முடிச்சிட்டு முதல்ல போய் இந்த துணியை கலத்தி தூர போடணும். ஓம் அம்மா தாயே நமக, நல்லா இருக்கணும் சாமி நமக. சாமி வணக்கம். சாமி வணக்கம் குழந்தாய். நான் குழந்தை இல்ல சாமி, எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்க கூட கிடையாது, அவளுக்கு நல்லா வளர்ந்துட்டாளுங்க. ஒருத்தி 11ஆம் கிளாஸ் படிக்கா, ஒருத்தி 9ஆம் கிளாஸ் படிக்கா. அம்மா தாயே, நான் இந்த உலகத்தில் எல்லாரையும் குழந்தாய் என்றே அழைப்பேன். அப்ப எல்லாரும் உங்க பிள்ளைங்களா? ஆம் மகளே. ஆனா எங்க அப்பா அம்மா ஊர்ல எல்லாம் இருக்காங்க. ஏட்டி சும்மா இருட்டி, சாமிகிட்ட சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. எனக்கு யாவது உளறிட்டு கிடக்காத. சாமி, அது வந்து என் வீட்டுல ஒரு பிரச்சனை சாமி, நீங்க தான் அதை தீர்த்து வைக்கணும். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் அம்மா தாயே, எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். இந்த தாடிக்கார இந்த அம்மா தாயே உடம்படைக்கானே. அது எப்படி சாமி, என் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதான் நான் வந்து உன் பிரச்சனையை பூரா இவன்ட்ட சொல்லிட்டோம்ல, இவனுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? மகளே, நானும் திட்டியில எல்லாம் தெரிஞ்சுட்டு மகளே. நானும் திட்டியா? அப்படின்னா என்னது? ஏக்கா, ஞான திருஷ்டியை தான் அப்படி சொல்லுதாருன்னு நினைக்கேன். பவுனு போட்ட அம்மா தாயே, நீங்க சொல்றது சரிதான். நான் சொன்னது அதுதான். சரி சாமி, அப்ப என் பிரச்சனை உங்களுக்கு தெரியும்ல, அது எப்படியாவது தீர்த்து வச்சிருங்க சாமி. நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு எப்படி லட்சுமி அக்கா பிரச்சனை தெரியும்? அது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த அம்மா தாயோட பேரு லட்சுமி, இவங்க வீட்டுக்கார பேரு சேகரு. இவங்க 2 பேருக்கு சண்டை. அந்த ஆளு இன்னொரு பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை திருத்தணும். பொண்டாட்டின்னு பொண்டாட்டி பின்னாடியே அலைய வைக்கணும். அதானே உங்க பிரச்சனைமா? ஆமா சாமி, அதான் என் பிரச்சனை. என்னக்கா இவரு கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்லுதாரு? ஏட்டி, அதான் சக்தி வாய்ந்தவருன்னு ராதா சொன்னால. அடியே, இந்த சாமிக்கு உண்மையிலுமே சக்தி இருக்குடி. நீங்க யாரும் இவர்கிட்ட வாயை கொடுக்காதீங்க, சரியா? நான் என்ன கேட்கணுமோ கேட்டு என் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டதேன். எல்லாரும் அமைதியா இருங்க. பாத்தியா செல்வி, நம்ம திட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு? ஆமா ராதா, உனக்கு மூளையோ மூளை. இத்தனை நாள் இந்த மூளையை கழட்டி எங்க வச்சிருந்த? ரொம்ப ஈரமா இருந்துச்சுன்னு மொட்டை மாடியில கழட்டி காய வச்சிருந்தேன். இன்னைக்கு தான் எடுத்து மாட்டிட்டு வந்தேன். நீ செஞ்சாலும் செய்வம்மா. சாமி எப்படியாட்டி என் பிரச்சனையை தீர்த்து வச்சிருங்க சாமி. என்கிட்ட வந்துட்டீங்கல்ல அம்மா தாயே, உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சாமி, என் வீட்டுக்காரர் அந்த பிள்ளைய மறந்துட்டு எங்க வீடு குடும்பம் பிள்ளைங்க அம்மா அப்பான்னு இருக்கணும். அது மட்டும் எனக்கு போதும் சாமி. அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சாமி. அது செய்யறது ரொம்ப எளிமையான வழிதாம்மா. ஆனா அதை நீ செய்வியான்னு தெரியலையே. எந்த வழினாலும் சரி சாமி, என் புருஷன் திரும்பி வந்தா போதும். நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. மண் சோறு சாப்பிடணுமா, மொட்டை அடிக்கணுமா, இல்ல நெருப்புக்குழி இறங்கணுமா, எதுனாலும் சொல்லுங்க சாமி, நான் உடனே செய்யுதேன். ஆஹா, இந்த விஷயம் தெரியாம போயிட்டே. தெரிஞ்சிருந்தா இது எல்லாத்தையும் சேர்த்து டைலாக்ல எழுதி விட்டுருப்பனே. அதெல்லாம் நீ செய்ய வேண்டாம் மகளே. வேற என்ன செய்யணும் சாமி? எதுவும் பூஜை போடணுமா? பூஜை எல்லாம் வேண்டாமா. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், அது நீ செய்யணும். செய்ய முடியுமான்னு தெரியலையே அம்மா தாயே.
எதுனாலும் சரி சாமி, நீங்க தயங்காம சொல்லுங்க, நான் எதுனாலும் செஞ்சு முடிச்சிருவேன். உன் புருஷனை நீ அடிக்க வேண்டி இருக்குமா? அம்மா தாயே. என்னது, எங்க வீட்டுக்காரனை அடிக்கணுமா? ஆமாம்மா, நீ உன் புருஷனை அடிக்க வேண்டியிருக்கும். அடிச்சினாதான் அவரை பிடிச்சிருக்கிற பைத்தியம் தெளியும், உன் பிரச்சனையும் தீருமா. சரி சாமி, நீங்க சொன்னது அப்படியே கேட்க என் மனசை கல்லாக்கிக்கிட்டு எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு வந்த உடனே அவரை தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சிருந்தேன் சாமி. அப்படியெல்லாம் அடிக்க கூடாதுமா. நான் கையில வச்சிருக்கேன் பாத்தியா, இந்த மந்திர உருட்டு கட்டை. இந்த கட்டையை வச்சு அடிச்சாதாம்மா அந்த பைத்தியம் எல்லாம் தெரியும். இந்த கட்டைக்கு தான் நான் மந்திர சக்தி எல்லாம் ஏற்றி வச்சிருக்கேன். அதனால இதை வச்சுதான் அடிக்கணும். அப்படியே சாமி, உங்க கையில இருக்கிற கட்டையில மந்திர சக்தி இருக்கோ? ஆமாமா, 108 நாள் மந்திரம் சொல்லி இந்த கட்டையில ஏற்றி வச்சிருக்கேன். இந்த கட்டையில மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா கட்டையிலையும் மந்திர சக்தி ஏற்றி வச்சிருக்கேமா. இது இருந்தா மட்டும்தான் வேலை செய்யும். மத்த கட்டையெல்லாம் வச்சு அடிச்சா வேலை செய்யாதுமா. சாமி சாமி, இந்த கட்டையை எனக்கு தாங்களே, எங்க வீட்டுக்காரர் இதை வச்சு ஒரு 4 அடி அடிச்சுட்டு தாரேன். கட்டையை கொடுக்கறது பிரச்சனை இல்லம்மா. ஆனா எனக்கும் வயிறு இருக்கு, நானும் வயிற்று பொழப்பு ஓட்டணும்ல. இந்த கட்டையை வேணா துட்டு கொடுத்து வாங்கிட்டு போங்கம்மா. எவ்வளவு துட்டு சாமி சொல்லுங்க? 100 ரூபாயா 200 ரூபாயா? உடனே கொடுத்துருதேன். ஒரு கட்டையோட விலை 10,000 ரூபாம்மா. என்னது, 10,000 ரூபாயா? ஆமா அம்மா தாயே, 10,000 ரூபா தான். மந்திர சக்தி ஏத்தி இருக்குல்ல. பாத்தியா செல்வி, பிச்சைக்காரனை போய் கூட்டிட்டு வந்திருக்கியேன்னு சொன்னியே, அவன் எப்படி அழகா டைலாக் பேசுதான் பாரு. ஆமா ராதா, நான் கூட இவன் சொதப்பிடுவானோன்னு நினைச்சேன். நல்ல அழகா நடிக்கானே. ஐயோ கடவுளே, ஒரு 10,000 ரூபாய் இருந்தா என் புருஷனை திருத்திடுவனே. 10,000 ரூபாய் இல்லையே, நான் இப்ப என்ன செய்வேன்? இந்த உருட்டுக்கட்டையை வச்சு 4 அடி அடிச்சாதானே அந்த மனுஷன் திருந்துவாரு. லட்சுமி ஆண்டி, கவலைப்படாதீங்க, துட்டு நான் கொடுக்கேன். நீ குடுக்கியாட்டி? ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எப்படியாட்டு திருப்பி தந்துருதேன் டி. கடனா வச்சுக்கோ, சரியா? ஏன் லட்சுமி ஆண்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்மளாம் அப்படியே பழகிருக்கோம், உங்களுக்கு நான் கொடுக்க கூடாதா? ரொம்ப நன்றி டி சிம்ரன், 10,000 ரூபாய் கொடுத்துருதியா? சரி, நான் கொடுக்கேன். பாத்தியா செல்வி, இன்னைக்கு நமக்கு 10,000 லாபம். ஆளுக்கு 5,000 ரூபா, சரியா? இரு, பிச்சைக்காரனுக்கு வேற கொடுக்கணும்ல, அவனுக்கு கொடுத்துட்டு மிச்ச துட்ட ஆளுக்கு பாதியா பங்கு பிரிச்சுக்கிடுவோம். சாமி, 10,000 ரூபாய் கொடுத்துருக்கோம் சாமி. அந்த உருட்டு கடையை என்கிட்டயே கொடுத்துருங்க, என் புருஷன் சரியாயிருவாருல்ல. ஆமாம்மா, இந்த உருட்டுக்கட்டையை வச்சு யார் அடிக்குமோ அவங்க வந்து நம்ம மேல ரொம்ப பாசமாயிருவாங்க. நம்ம கூட சண்டை போட மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நம்ம சொல் பேச்சு கேட்டு அப்படியே நடப்பாங்கம்மா. சாமி, பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்கிட்டு போகணுமா? பிரச்சனை இல்லாதவங்க கொண்டு போய் அடிச்சா என்ன ஆகும்? யார் வேணாலும் வாங்கிக்கிடலாமா. இந்த கட்டையை வச்சு நம்ம யார் அடிக்கமோ அவங்க நம்ம மேல உயிரா இருப்பாங்க. எத்தே, நம்மளும் ஒரு கட்டையை வாங்கிக்கிடுவோம் தே. அடியே, உனக்கு எதுக்கு கட்டை? உன் புருஷன் அடிக்கவா? ஏற்கனவே அவன் உன் மேல பாசமா தானே இருக்கான். எத்தே, பாசமா இருந்தாலும் இந்த மாதிரி மந்திர கட்டை கிடைக்காது இல்லத்தே. நம்ம 4 அடி அடிச்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளை பின்ன நல்ல பாசமா இருப்பாருல்ல. அது இல்லாம வேற யாராட்டு நம்மகிட்ட வம்பிழுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களையும் கட்டையை கொண்டு மண்டையை உடச்சிடலாம். பாத்தீங்களா? நீ சொல்றது சரிதான் மருமோளே, கிடைக்கும் போதே ஒன்று வாங்கி போட்டு வச்சுக்கிடுவோம். 10,000 ரூபா வச்சிருக்கீங்களா? இல்லையே டி, 10 பைசா கூட கிடையாது. பிறகு எதை வச்சு கட்டையை வாங்க? இருங்க, சிம்ரன்ட்ட கேட்கேன். சிம்ரன், உன்கிட்ட 10,000 ரூபா இருந்தா தாயே. என்ன மலக்கா, நீங்களும் கட்டை வாங்க போறீங்களா? ஆமாட்டி, நம்ம வீட்டுக்கு ஒரு கட்டை தேவைப்படுது. சரி மலக்கா, உங்களுக்கும் தாரேன். ஏட்டி சிம்ரன், எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்துருட்டி, நானும் ஒரு கட்டை வாங்கிக்கிடுதேன். ஏமா நெட்ட தங்கம், உன் வீட்டுக்காரர் தான் உன் மேல நெட்டமானு பாசமா பைத்தியமா இருக்காருல்ல. பிறகு எதுக்கு அந்த மனுஷன் அடிக்க போற? பாவம் அவரு. ஏக்கா, ராமு ரொம்ப பாவம்க்கா, அவரெல்லாம் அடிக்க மாட்டேன். எங்க மாமியாருக்கு தான் என்னைய பிடிக்க மாட்டேக்கி. அவங்கள 4 அடி அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என் மேல அவங்களும் பாசமா இருப்பாங்கல்ல, அதுக்கு தான் கட்டை கேட்கேன். இளிச்சக்கா, நீங்களும் ஒரு கட்டை வாங்கிக்கோங்க. இளிச்சக்கா, ஓடி போன உங்க புருஷன் என்ன கேட்டு வீட்டுக்கு வருவார்ல, அப்ப அவரை 4 அடி அடிச்சீங்கன்னா அவரு திருந்திடுவாரு. பிறகு நீங்களும் குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம்ல. ஆமா லட்சுக்குட்டி, நீ சொல்றது சரிதான். அப்ப நானும் ஒரு கட்டையை வாங்கிக்கிடுதேன். ஆஹா, நம்மளுக்கு துட்டு கூடிக்கிட்டே போகுதே. சாமி, தயவு செஞ்சு ஒரு 4 கட்டையை போட்டு கொடுத்துருங்க. நாங்க 40,000 ரூபாய் கொடுத்துருதோம். சரி, 4 கட்டை தாரேன். அம்மா தாயே. 4 கட்டை வித்துட்டு 40,000 ரூபாய், எப்படியும் ஆளுக்கு பாதியே பிரிச்சிடலாம். என்ன சாமி பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க? சீக்கிரம் கட்டையை கொடுங்க சாமி, நான் வீட்டுக்கு போய் எங்க வீட்டுக்கார அடிக்கணும். ஏமா, இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்கம்மா. நடுராத்திரியில தான் அடிக்கணுமா, பகலெல்லாம் அடிக்க கூடாது, சரியா? நடுராத்திரியில அடிங்க, அப்பதான் வேலை செய்யும். ஆட்டும் சாமி, இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் முழிச்சு கிடந்து எங்க வீட்டுக்காரருக்கு கதையை முடிச்சிருதேன். கதையை முடிக்கிற அளவுக்குலாம் அடிக்க வேண்டாமா, 25 அடி அடிச்சா போதும். அதுக்கு பிறகு உங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பாரு. சரி சாமி, அது வேற என்னணுமா? சரி, எண்ணிக்கிடுதேன். இந்தாங்கம்மா, எல்லாரும் கட்டையை வாங்கிக்கோங்க. 4 கட்டை கொடுத்துருக்கேம்மா, 40,000 ரூபாய் தாங்க. சாமி, எல்லாருக்கும் சேர்த்து துட்டு நானே கொடுத்துருதேன். கூகுள் பே இருக்கா? இருக்கு தாயே, நாங்களும் அட்வான்ஸ் ஆயிட்டோம். கூகுள் பே இருக்கு, போன் பே இருக்கு, பேடிஎம் இருக்கு, இன்னும் பேங்க் ஆப் இருக்கு, எல்லாமே இருக்கு தாயே. நீங்க எதுலனாலும் போடுங்க. சரி, நான் போட்டு விட்டுருதேன். எத்தே, இந்த கட்டையை கையில வாங்கணும்னே ஒரு மாதிரி தான் இருக்குதே. என்ன மருமோளே, தலைகளை சுத்துதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லத்தே, யாரையாவது தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்கு. அடியே ஒத்த ரோசா, என்ன கோவனாலும் சொல்லு, பேசி தீத்துக்கிடலாம். கட்டையை கொண்டு மண்டையை உடைச்சிடாதே. எத்தே, உங்களை எதுக்கு தானே அடிக்க போறேன்? நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி. எனக்கு இந்த ராதா செல்வி 2 பேர் சிக்கனாகன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் மண்டையை போட்டு பொலன்னு பொழக்கணும் போல இருக்குதே. மாலாக்கா, சேம் பப்பி சேம். எனக்கும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு.
இந்த ராதாக்காவும் செல்வி அக்காவும் சிக்கனாகன்னு வச்சுக்கோங்களேன், கட்டையை கொண்டு அடிக்கிற அடியில 2 பேரும் இன்னைக்கு சட்னி ஆயிருவாங்க. கொரட்டைய பாரு கொரட்டைய, எப்படி இவனால கவலையே இல்லாம தூங்க முடியுது? எத்தே ஆரம்பிச்சிரட்டாத்தே. ஆரம்பிச்சிரு மருமோளே, நடுராத்திரி ஆயிட்டு பாரு. எத்தே உங்க பிள்ளைய அடிக்க போறேன், உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்காத்தே? ஒரு கஷ்டமும் இல்ல மருமோளே, கெட்டின பொண்டாட்டி இப்படி கஷ்டப்படுத்திட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கான், அவனை தூங்க விடலாமா? நல்ல அடி அடின்னு அடி. எத்தே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கத்தே. நல்லா இருமா, நல்லா இரு, நீ நினைச்ச காரியம் வெற்றி அடையணும், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சரித்தே ஆரம்பிக்க. இது செய்யும் போது ரூமுக்குள்ள வேற யாரும் இருக்க கூடாது, நீங்க அந்த ரூமுக்கு போயிருங்க, நான் பாத்துக்கிடுவேன். சரிம்மா, நான் போயிருந்தேன். சப்பா, கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். கணவனே கண்கண்ட தெய்வம். எம்மா, யார் என்னை அடிச்சா? சீ, பெயிரு பைத்தியமே, பெயிரு என் புருஷனை பிடிச்சிருக்கிற பைத்தியமே, ஓடி பெயிரு, என் புருஷனை நல்ல புருஷனா ஆக்கிட்டா. யாத்தே, எதுக்கிட்டு என்னை இப்படி போட்டு அடிக்க? நிம்மி வேணுமோ? நிம்மியும் கிடையாது, மம்மியும் கிடையாது, இனிமேல் லட்சுமி மட்டும்தான். உனக்கு எவ்வளவு திமிரு, நடு ராத்திரியில இப்படி போட்டு புருஷனை அடிச்சிட்டு கிடக்க? லட்சுமி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மெண்டல் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, எதுக்கு கட்டையை கொண்டு என்னைய அடிக்க? ஓடு பெய்யே ஓடு, ஊரு கண்ணு, உறவு கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணும் விட்டு ஓடட்டும், என் புருஷன் நல்ல புருஷனா இருக்கட்டும். என்ன பைத்தியம் முத்திட்டா? ஆம்புலன்ஸுக்கு வேணா போன் அடிக்கட்டா? நானும் போன போதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், மண்டையை உடைச்சிருவோம் போல. இது மண்டை மாதிரி இருக்கா, மண்ணு மூட்டை மாதிரி இருக்கா? ஏங்க என்னைய தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, நான் உங்களை அடிச்சாதான் உங்களை பிடிச்சிருக்கிற நிம்மி பேய் போகும். எவ்வளவு தைரியம் இருந்தா நிம்மி மேடத்தை பார்த்து பேயின்னு சொல்லுவ? அவங்க ஒரு அழகான தேவதை. தேவதையா? இதெல்லாம் நீங்க பேசலங்க, உங்க உடம்புக்குள்ள இருக்கிற சாத்தான் தான் உங்களை பேச வைக்கி. இருங்க, இன்னைக்கு சாத்தான தோண்டி வெளியே தூக்கி போட்டுறதே. எம்மா, சோழிய முடிச்சிட்டாலே, குதிச்சுல அடிக்கா. ஏங்க என்னைய மன்னிச்சிருங்க, நான் செஞ்சதெல்லாம் உங்க நல்லதுக்கு தான். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் இப்படி எல்லாம் செஞ்சேன். தயவு செஞ்சு என்னைய தப்பா நினைக்காதீங்க. அடி பாதகத்தி, அடிச்சு சொருவிட்டு சாரி வேற கேட்காளே. மருமோளே, 9 அடி தான் அடிச்சிருக்க, மிச்ச அடியையும் அடிச்சு முடிச்சிரு. வயசாயிட்டாலே இந்த முட்டு வலி வந்துருதுப்பா. தினம் ராத்திரி இந்த தைலத்தை போட்டு தேய்ச்சாதான் தூக்கம் வருது. இப்பெல்லாம் வீட்டு வேலையை அந்த நெட்டச்சி தான் செய்யுதா, இருந்தாலும் நம்மளுக்கு ஏன் கால் வலிக்கு? சரி, தைலத்தை நல்லா தடவியாச்சு, படுத்து தூங்கும். காலையில இந்த பனைமரம் என்ன சாப்பாடு செய்வா? ஒன்று இட்லி அவிச்சு தட்டுவா, இல்லைன்னா தோசையை சுட்டு போடுவா, ஒன்றும் இல்லைன்னா உப்புமாவை கிண்டி தந்துருவா. இது எதுவுமே சாப்பிடக்கூடாது. நாளைக்கு நம்ம நல்லா பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் எல்லாம் கேட்கணும். இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவேன்னு நாளைக்கு போராட்டம் பண்ணணும். பொங்கல், வடை, சட்னி, சாம்பார். ஏம்மா, என் மூக்கு போச்சு. எத்தே நான் தான், பயப்படாதீங்க, படுத்துக்கோங்க. படுக்கணுமா? என்னைய படுக்க வச்சு சமாதி கட்ட போறியா? அந்த அளவுக்குலாம் போவாதுத்தே, இன்னும் ஒரு 24 அடி தான் பாக்கி, வாங்கிக்கோங்க. ஏமாடி, என்னை கொல்ல பார்க்காலே, யாராவது வந்து காப்பாத்துங்களே. எத்தே, கத்தி கலாட்டா பண்ணாதீங்க தே, அமைதியா இருந்தீங்கன்னா காதும் வச்ச மாதிரி விஷயத்த முடிச்சிடலாம், இல்லைன்னா எல்லாருக்கும் பிரச்சனை. அடியே, எதுக்கடியே மூக்க உடைச்ச? மண்டைக்கு தான் குறி வச்சேன், மூக்கில் அடி விழுந்துட்டு. சாரி தே, தெரியாம மூக்கில் அடிச்சிட்டேன். அடுத்த அடி கரெக்டா மண்டையிலே போடுதேன். எதுக்கு என்னை கொல்ல பார்க்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? எத்தே, உங்களை என் மேல பாசமா இருக்க வைக்கிறதுக்கு எனக்கு இதை விட்ட வேற வழியே தெரியலத்தே. ராமு, என்னை காப்பாத்து, இவன் என்னை கொல்ல பாக்கா. எத்தே, ராமுவை புரோட்டா வாங்கிட்டு வர சொல்லி கடைக்கு அனுப்பி விட்டுட்டேன் தே, அவர் வர 1 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ள நான் வேலையை முடிச்சிருவேன். எம்மாடி, நான் இங்க இருந்தேனே, இன்னைக்கு என்னை கொன்றுவா. 10,000 ரூபா கொடுத்து கட்டையை வாங்கிட்டு வந்திருக்கேன், சும்மா விட முடியுமா? இன்னும் 24 அடி அடிச்சே தீருவேன். எத்தே, நடுராத்திரி ஆயிட்டு, அடிக்க ஆரம்பிப்போமா? அடியே, என் மவனை பார்த்தா பாவமா இருக்குட்டி, 25 அடிக்கு பாடி தாங்குமா? எனக்கும் பாவமா தான் இருக்கு. இப்ப என்ன செய்ய? அடிச்சாத்தானே இவர் பாசமா இருப்பாரு. சரி, என்னமோ செய்யி, நான் வெளியே போய் இருக்கேன். சரித்தே, வெளியே போங்க. எவ்வளவு சத்தம் கேட்டாலும் சரி, ஐயோ அம்மானு கத்துனாலும் சரி, உள்ள வந்துடாதீங்க, சரியா? நீ என் பிள்ளைய போட்டு அடிப்ப, அவன் கத்துவான், எனக்கு மனசு கேட்காது. நான் வெளியே போய் உட்காந்துக்கிட்டு முட்டி, அடிச்சு முடிச்சிட்டு கூப்பிடு. சரித்தே, வெளியே போய் உட்காந்துக்கோங்க. நான் மட்டும் என்ன வேணுக்குன்னா இவரை அடிக்க போறேன்? இவர் அடிச்சாதான் ஒரு பாசமா இருப்பாருன்னு அந்த சாமியார் சொன்னார்ல, அதுக்கு தானே 10,000 ரூபா கொடுத்து கட்டையை வாங்கிட்டு வந்திருக்கோம். இவரை மட்டும் இல்லத்தே, இன்னும் ஊருக்குள்ள நிறைய பேர் அடிக்க வேண்டியிருக்கு. சரி, என்னமோ செய்யி, நான் வெளியே போறேன். ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கணும்னு அந்த சாமியார் சொன்னாரு. 25 அடி அடிக்கணும், எண்ணிக்கிட்டே அடிச்சாதான் சரியா வரும். கடவுளே, நான் அடிக்கிற அடியில என் புருஷன் இதுக்கு மேல என் மேல ரொம்ப பாசமா இருக்கணும். அடிக்க போறேன். 1 2 3. என்ன கட்டையை தூக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க?
ஏங்க என்னைய தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. இந்த கட்டையை கொண்டு உங்களை ஒரு 25 அடி மட்டும் அடிச்சுட்டு போயிருதேன். என்னது 25 அடி அடிக்க போறியா? ஆமாங்க, அதுக்கு தான் இந்த கட்டையை 10,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 25 அடி மட்டும்தாங்க, வலிக்காது. கண்ணை மூடிக்கோங்க, நான் டக்குன்னு அடிச்சுட்டு ஓடிடுதேன். ஏங்க என்ன எந்திரிச்சு உட்காந்துட்டீங்க? உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அடிக்க முடியாதுங்க. படுத்து கிடங்க, அப்பதான் நல்லா அடிக்க முடியும். அடியே உனக்கு என்ன மெண்டலா பிடிச்சிருக்கு? எதுக்கு என்னைய அடிக்கணுங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீங்க எந்த தப்பும் செய்யலைங்க. ஆனா வருங்காலத்துல தப்பு எதுவும் செஞ்சிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் முன்ஜாக்கிரதையா இப்பவுமே அடிச்சு வைக்கேன். ஏ கடவுளே, மெண்டல் ஆஸ்பத்திரியில கிடக்க வேண்டியதெல்லாம் வீட்டுக்குள்ள கடந்துக்கிட்டு நம்ம உயிரெல்லாம் வாங்குது. ஏங்க ப்ளீஸுங்க, உங்க காலில் வேணா உளுந்து கேட்கேன். ஒரு வெறும் 25 அடி மட்டும் வாங்கிக்கோங்களேன். விட்ட வேலைக்கு ஆகாது. இவ சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. இவளை வேற ரூட்ல போய் தான் ஏமாத்தணும். மாலா, உன்கிட்ட நான் அடி வாங்கிக்கிடுதேன். ஆனா அதுக்கு முன்னால ஒரு கண்டிஷன். அடி வாங்கிக்கிட்டுதான் சொன்னதே போதும். என்ன கண்டிஷன்னாலும் சொல்லுங்க, செய்தேன். அன்னைக்கு டீ கடையில புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, அந்த புக்கில் ஒரு கூப்பன் இருந்துச்சு. அந்த கூப்பனை எழுதி போட்டிங்கன்னா 1,00,000 மதிப்புள்ள மேக்கப் பொருள்லாம் கிடைக்கும்னு போட்டிருந்தாங்க. நானும் எழுதி போட்டேன்னா அதில் நம்மளுக்கு பரிசு விழுந்திருக்கு. 1,00,000க்கு மேக்கப் பொருள்லாம் கிடைச்சிருக்கு. அதை உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். நீ தான் என்னைய அடிக்க போறியே. அடி வேணுமா இல்லைன்னா உனக்கு மேக்கப் பொருள் வேணுமா? அடிய முக்கியம், நம்மளுக்கு மேக்கப் பொருள் தான் முக்கியம். ஏங்க உங்களை அடிக்க மாட்டேங்க. அந்த 1,00,000 ரூபா மேக்கப் பொருளை மட்டும் என்கிட்ட அப்படியே கொடுத்துருங்க. தப்புச்சேண்டா சாமி.